வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர். அவர் இன்னைக்கு கட்சியை விட்டு விலகிறாரு, அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் பல வண்ணங்களில் நம்மளுக்கு சேர்ந்துருக்கிற இந்த பரபரப்பான சூழலில் உங்களை நான் சந்திக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னாடியே செய்தியாளர்கள் கேட்கும்போது அண்ணாமலை 4ஆம் தேதிக்கு அப்புறமா நம்ம உட்காந்து டீட்டெயில்டாக பேசுவோம் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட சொன்னார். இன்சிடென்ட்லி 4ஆம் தேதி அவரோட பிறந்த நாள். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் அவருக்கு அட்வான்ஸாக பர்த்டே விஷஸை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு பக்கம். நம்ம இப்போ மேட்ருக்கு வருவோம். பாஜகங்கிற கட்சி, அந்த கட்சி அண்ணாமலைங்கிறவரை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடியே அந்த கட்சி இல்லையா அப்படின்னா இருக்குது. அதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேமஸாக ஞாபகத்தில் இருந்ததுனாக்க நம்ம முன்னாள் நம்ம அசம்பிளி ஸ்பீக்கர் காளிமுத்து அவர்கள், வாஜ்பாய், அத்வானி அப்படிங்கிறவங்கலாம் இங்கே எங்கள் ஊர் பக்கம், அதாவது நான் சொல்கிறது அந்த உசிலம்பட்டி, தேனி அந்த ஏரியாலலாம் ஏதோ ஜிலேபி லட்டு ஜிலேபின்னு நினச்சிட்டு இருந்த இதில் எங்கள் அம்மா தான் அவங்களுக்கு அவங்களாம் யார் அப்படின்னு காமிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போலேருந்தே இருக்குது. ஞாபகமாக சொல்லப்போனால் 1980லேருந்தே இருக்குது. அதுக்கு முன்னாடி பாஜகவோட வரலாறு அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த கட்சியில் நிறைய தலைவர்கள் சேர்ந்துருக்காங்க, வேறு கட்சியிலேருந்து இணைச்சிருக்காங்க, நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க. அந்த கட்சியிலேயே அவங்களுக்குள்ள ஒரு கொள்கை இதில் ஒதுங்கி இருந்திருக்காங்க. கட்சியில் இருப்பாங்க ஆனால் ஒதுங்கி இருந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதில் இந்த அண்ணாமலைங்கிற இந்த இளைஞர் அவர் கட்சியில் சேரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, தாக்கம். கட்சிக்கு ஒரு தமிழ்நாடை அவங்க ரொம்ப கவனிக்காமே விட்டுருந்தாங்க. இப்போது தமிழகத்தை அவங்க குறிப்பாக பார்க்க போகிறாங்க. இவர் சென்ட்ரல் லீடர்ஷிப்லேருந்து வந்திருக்காரு, இது தமிழ்நாட்டுக்கெல்லாம் நல்லது பயக்கும் அப்படின்னு அந்த கட்சி சார்ந்த நிறைய பேர் நம்பினாங்க. அதில் நானும் பார்த்தேன். நானும் அப்படி தான் நினச்சேன். இன்றைக்கி வரைக்கும் அண்ணாமலை அவரோட செயல்பாடு கட்சி சார்ந்து இல்லாமல் ஒரு பாமரனா, சாதாரணனா எனக்கு பிடிச்சிதாங்க இருக்குது. அவர் முன்வைக்கிற கேள்விகள் ஆகட்டும், இல்லை அவர் கொடுக்குற விளக்கங்கள் ஆகட்டும், இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் அப்படி சொன்னது கிடையாது. எந்த கேள்வி எந்த சப்ஜெக்டில் கேட்டாலும் அவர்கிட்ட நோட்டை கன்சல்ட் பண்ணாமல், வேறு யாரும் கன்சல்ட் பண்ணாமல் பதில் சொல்லக்கூடிய அபார திறன், ஒரு கிளியர் விஷன் அவர்கிட்ட இருந்தது. அவர் அவருக்கு தலைவர் அப்படின்ன உடனே எந்த ஒரு தலைவருமே அவருக்குன்னு ஒரு பாணியை வைப்பார். அந்த பாணியில் அவர் போனார். அது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அவங்க கட்சிக்காரங்களுக்கு, அது அப்பாற்பட்டது. இந்த சென்ட்ரல் பிஜேபிக்கு தமிழ்நாட்டை பற்றி ஒன்று சரியாக தெரியலையோ அப்படின்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மாஸாக தான் லீடர், மாஸ் லீடர் தான் பீப்புள் வில் ஃபாலோ, பீப்புள் வில் சப்போர்ட். நீ என்ன தான் ஐடியாலஜி சொன்னாலும் மாஸுக்கு தான் இங்கே வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட இது. ஆரம்பத்துலேருந்து கடந்த ஒரு 50-60 வருஷங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அண்ணாதுரை, கருணாநிதி சார், அப்புறம் அடுத்தது எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, எல்லாருமே ஒரு மாஸ் லீடர் தான். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த கட்சி தொண்டர்கள் போகிறாங்க, அவங்க தான் மக்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிற விஜய் முதற்கொண்டு மாஸாக தான், அந்த மாஸ் ஃபேஸை காமிச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அண்ணாமலைங்கிறது பிஜேபிக்கு ஒரு மாஸ் ஃபேஸ், மாற்றுக்கருத்தே இல்லை. சரி, பிஜேபிக்கு தான் அண்ணாமலை பழையனா? அப்படி இல்லை. அண்ணாமலைங்கிற தனி மனிதன் பிஜேபிங்கிற அந்த சப்போர்ட் இல்லாமல், அந்த சென்ட்ரல் லீடர்ஷிப்பு, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த பார்ட்டி அதோட சப்போர்ட் இல்லாமல், அதோட முகமாக இல்லாமல் இருந்தால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வெளிச்சம் அவர் மேலே பட்டிருக்காது.
இதுவும் உண்மை. இப்போது என்னாச்சு, இவருக்கான பாணியில் இவருக்கு போனார். திமுகவை எதிர்த்தார், திமுக ஃபைல்ஸ்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அதிமுகவோட திடீர்னு ஒரு உரசல் வந்தது. அதிமுக திமுக ரெண்டுமே இல்லாமல் லோக்சபாவில் இது பண்ணார். வாக்கு வங்கி, ஒரு கணிசமான வாக்கு வங்கி உருவாச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து அதிமுகவோட அலையன்ஸுனாங்க. இவர் வந்து நான் ஒரு காரியகர்த்தா, லீடர் சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு அவர் பண்ணார். இப்போது இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், இவர் சார்ந்த இந்த அலையன்ஸு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போது இங்கே வந்து ஒரு லீடர்ஷிப் வேக்யூமே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ஆச்சு, எங்கள் பெரிய கட்சி பாருங்களேன், அதிமுகவோட தலைவர் 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. திமுக அது ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி. திமுகவோட தலைவர் 70+ வயசு ஆகிடுது அவருக்கும். அடுத்த தலைமையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் சீமான் இருக்கார், அடுத்தது விஜய் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை. இந்த 4 பேர் தான் அடுத்த இளைஞர்கள் அப்படிங்கிற கட்சி தலைவர்கள். அந்த மாதிரி இதில் இவங்க 4 பேரை சுற்றி தான் இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு தமிழக அரசியல் இருக்க போகுது. இதில் சீமான் வந்து அவரோட பீக்குக்கு வந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவருக்கு வாக்கு வங்கி கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவரோட திமுகங்கிற பிரம்மாண்டமான கட்டமைப்பில் அவர் இருக்கார். அதிமுக அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பங்களில் இருக்காங்க. அண்ணாமலை இருக்கார். இப்போ இந்த சூழலில் அண்ணாமலை அவர் தனி கட்சியை ஆரம்பிக்கிறேன்றார். தமிழக ஜனதா கட்சின்றாங்க, ஏதோ மக்கள் சக்தி இயக்கம்ன்றாங்க. என்ன ஆக போகுது என்னங்கிறத அவர் 4ஆம் தேதிக்கு மேலே அவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவரே நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவருக்கு சென்னையில் இருக்கும்போது தேவைப்படுற அவரோட நண்பர்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்போது அவர் அரசியலுக்கு தனி கட்சியை ஆரம்பித்து வந்தார்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 3 சட்டமன்ற தேர்தலை அவர் வந்து சந்திக்கணும். அதுக்கப்புறமா தான் அவருக்கு இந்த தமிழகத்தில் ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 15 வருஷத்தை தாக்கு பிடிக்கிறது ஒரு கட்சியை ஆரம்பித்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பின்புலம் என்ன, அதுக்கான சப்போர்ட் என்ன? இவர்கிட்ட கொள்கைகள் இருக்கலாம். அண்ணாமலைன்னு வந்தோடனே இப்போ நிறையா பேர் அண்ணாமலை கட்சிட்டு புதுசாக வரலாம். ஆனால் 15 வருஷம் இவர் எப்படி இந்த அரசியலில், தேர்தல் அரசியலில் இவர் இருக்கணும், எப்படி அவர் தாக்கு பிடிக்க போகிறாரு, இதெல்லாம் பொறுத்து தான் இவரோட வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, ஒரு நம்பிக்கை உங்களை போலேயே எனக்கும் இருக்குது. அண்ணாமலை வந்தார்னா, தனி கட்சியாக வந்தார் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு தேசியம் சார்ந்த மாநில கட்சி ஒன்று முதலாக தமிழ்நாட்டில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு தேசாபிமானிகள் அத்தனை பேரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.